சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் தேங்கியிருக்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அசோக். முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, இன்று அதிகாலை முதலே சில வடசென்னை பகுதியில் மிதமான மழை, அதே போல விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. குறிப்பா அந்த வேசப்பாடி, பெரம்பூர், அதே போல காசிமேடு, ராயபுரம், புதுவண்ணாரப்பேட்டை, எண்ணூர் இந்த பகுதியில் இந்த புதுவண்ணாரப்பேட்டை இளையாத்தூர் ஒவ்வொரு ஆண்டுமே சிறிது நேரம் மழை பெய்தாலே பெய்யக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மழை நீரால் கழிவு நீரும் கலந்து வருவதால் நோய் தொற்று ஏற்பட அபாயமும் இருக்கிறது. இங்கு ஏற்கனவே ஒரு அதிக திறன் கொண்ட மோட்டார் வைத்து தண்ணி அகற்றும் வேலை செய்திருந்தாலும் அதிக அளவு மோட்டார் பம்புகளை இங்கே பொருத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. அதே போல வாகன ஓட்டிகளும் சில வாகனங்கள் பழுதாகி தள்ளி கொண்டு செல்கின்ற அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. சில வாகன ஓட்டிகள் பள்ளம் எங்க விழுவும் என்று சொல்லும் அச்சத்திலே இந்த தெருவை கடந்து செல்கின்ற அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது சிவரஞ்சனி. மேலும் அதே போல இந்த பகுதியில் ஒரு நிரந்தரமாக தண்ணி அகற்ற வேண்டும். அதே போல இந்த பகுதியில் அதிக அளவு மோட்டார் திறன் கொண்ட எண்ணிக்கை பொருத்த வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் பல முறை கோரிக்கை வைத்தாலும் அந்த நேரத்தில் மட்டும்தான் அதுக்கான தீர்வு காண்கிறார்கள் தவிர இதுக்கான நிரந்தரமான தீர்வு தற்போது வரை இல்லை. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அசோக்குமார். நேற்று சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்று காலை 10 மணி முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்தது. வடபழனி, ஆலந்தூர், தியாகராய நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென காற்றுடன் பெய்த மழையால் குளுமையான சூழல் நிலவியது. தொடர்ந்து இரவிலும் பரவலாக மழை பெய்தது. வட சென்னையில் திருவொற்றியூர், எண்ணூர், மணலி, வண்ணாரப்பேட்டை, காசிமேடு, ராயபுரம், வியாசர்பாடி, திருவிக நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதேபோன்று புறநகர் பகுதியான அம்பத்தூர், பாடி, திருமங்கலம், முகப்பேர், கொரட்டூர், அயப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் இரவில் பணி முடிந்து வீடு திரும்புவோர் அவதிக்கு ஆளாகினர். திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் நள்ளிரவு தொடங்கிய மழை 20 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது பெய்தது. குறிப்பாக நேற்றிரவு 8 மணி முதல் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. திருவாரூர் நகர் பகுதி மட்டுமன்றி சுற்றுவட்டார பகுதிகளான அடியக்காமங்கலம், சேந்தமங்கலம், மாங்குடி, வடபாதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர் கனமழை காரணமாக சம்பா நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏற்கனவே பெய்த மழைநீர் விளைநிலங்களில் தேங்கியிருந்த நிலையில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் நெற்பயிர்கள் பாதிக்கும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் நேற்று காலையில் இருந்து விட்டுவிட்டு கனமழை பெய்த நிலையில் இரவில் பலத்த மழை பெய்தது. பொட்டுச்சாவடி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது.